ஆலறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது இந்த பத்திரம், கோப்பு, நகல், எழுத்துக்கள் மூலமா தஸ்தாவேஜின்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸு, கணக்கு வழக்கில் கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, பொறுப்பு வைத்துக்கிறது, இதனாலெல்லாம் யாருக்கு பிரச்சனை வரும்னு பார்த்தா மூன்றாம் இடம் 12ஆம் இடம் பாதிக்கவங்க. மூன்றாம் இடம்ன்றது எழுத்து, டாக்குமெண்ட்ஸ் சொல்லப்படுது. இது பாதிக்கப்படுது. பாவகரங்கள் இருக்குது. அந்த அதிபதி போய் மூணாம் அதிபதி லக்னத்திலேருந்து மூணாம் வீட்டு அதிபதி எங்கே போய் பாவகரங்களோட சிக்கிக்கிறது. அப்போ எது சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது இது மாதிரி போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்புறம் 12ஆம் இடத்தை பாவகிரகங்கள் பார்க்கறது. ஆனால் 12ஆம் இடம் அசையா சொத்துக்கள், நீண்ட நாட்களுக்கு உபயோகப்படாத அசையா சொத்து சொல்றது இது. அப்புறம் சுக்கிரன் கெட்டு போயிடுறது. 4ஆம் பாவகம், ஏன்னா வீடு வாகனத்தை சொல்லக்கூடியது 4ஆம் பாவகம் தான். இதெல்லாம் கெட்டு போயிருக்குது ஒருத்தருக்கு. ஆனால் அதோட இல்லாமல் கூடுதலா 2லிருந்து இல்லை 10லேருந்து குரு 6ஆம் பாவகத்தை பார்த்துருச்சுன்னா வம்பு வழக்காதானே தூண்டி விடுது 6ஆம் பாவகம். அந்த 6ஆம் பாவம் வலுத்தாலோ 6ஆம் அதிபதி வலுத்தாலோ இவங்களுக்கு இந்த மேற்கொண்ட சொன்ன விஷயத்தினால வம்பு வழக்கு வரும். இதை சமாளிக்கிறாரா, ஜெயித்து வெற்றி கொள்றாரா, இது லக்னம், லக்னாதிபதி, ராசியினுடைய பலத்தை பொறுத்தது. இப்போ 3ம் கெட்டு புதனும் கெட்டு போச்சு அப்படின்னா இவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கேது தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் தண்ணியில போட்ட கல்லு மாதிரி கிடந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ ராகு தொடர்பு வந்துருச்சுன்னா வாரம் அட்டி தட்டி படையை திரட்டுறது, ஆளை கூட்டு போறது, அப்படியான ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு விட்டுரும். இப்போ சுக்கிரன் அப்படின்னாக்கா இது கெட்டு இப்போ இது 3ஆம் பாவகம் சரவீடாக இருந்தால் வாகனத்தினால பிரச்சனையும், வாகனத்தோட டாக்குமெண்ட்ல பிரச்சனையும், சிறவீடாக இருந்தால் வீடு கட்டடம் அசையாமல் இருக்கக்கூடிய வீட்டினால பிரச்சனையும், உபய வீடாக இருந்தால் இது 2 வரும். வாகனமும் வரும், வீடு வரும், இதனால பிரச்சனை வரும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன பரிகாரன்றத நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.